வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கேன். அண்ணா, கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு காணொளி பார்த்தேன். அதுல வந்து தன்னை வந்து ம். நெருப்புலதான் நெருப்புடான்னு டயலாக் பேசிக்கொண்டு ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்து அரசியல்ல உதிச்சிருக்கிறா ம். புதுசா. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப பத்திரிகைலாம் முக்கியத்துவம் கொடுத்த இதன்னை பேட்டி எடுக்க தான் வெளியால வர்றா. நான் அதுக்கு ம். அதுக்குள்ள கொமெண்ட்ல போய் டிக்டாக்ல வந்து அது கொமெண்ட்ல வந்து எழுதியிருந்தேன். சிரிப்பு லதான்ட்டு சிரிப்பு காட்டி ம். கொண்டிருக்கு. அந்த காமெடியாவே அடிச்சு வர வசனம் எல்லாம் எனக்கு ஏதோ தெரியல. கதைக்கிற எல்லாம் எனக்கு சிரிப்பு காட்டிக் கொண்டே இருந்துச்சு. அது சொல்றதெல்லாம் வன்மமான விடயங்கள். ஆனா, அந்த ம். அவ கதைக்கிற இந்த இதுகள் வந்து எனக்கு சிரிப்பு. அவ வந்து ஒரு காமெடி பீஸா கூட வந்து என்னால கருத முடியாம இருக்கு. ஒரு காமெடி பீஸ் அந்த காமெடி பீஸ். அந்த காமெடி பீஸ வந்து ஒரு ஆள் இறக்கி விட்டுருக்காங்க. அதுவும் வந்து சீமான போல ஒரு குள்ள ஒரு குள்ளமான ஒரு பொம்பளையாள். அவ வந்து பெரிய வெளிச்சத்த வந்து குடுக்குறாங்க. ஒரு கொசுமா இருக்கிற ம். ஒரு ஆளுக்கு வந்து பெரிய வெளிச்சத்த வந்து குடுத்து, இது வந்து ஃபுல்லாவே வந்து செட்டப் பண்ணி தெரியுது. இலங்கை, இந்திய ம். உளவுத்துறையில செட்டப் பண்ண அப்படி வெளிப்படையா தெரியுது. அவ பத்தி உங்களுக்கு கண்டிப்பா. தெரிஞ்ச விடயத்த சொல்லுங்க அண்ணா. அவ யார்? எங்க இருந்து வந்திருக்கிறா? என்ன டிராமா நடக்குது அங்க? இல்ல இவ வந்து இப்ப நாங்கள் இங்க எங்களுடைய மக்கள் இவ நம்பணுமா நம்பக்கூடாதான்ற 2 விடயம் இருக்கு. அதுல முக்கியமா இவ வந்து அரசியல்ல இவ எடுத்திருக்கிற விடயம் என்னன்றதுதான் நாங்கள் பார்க்கணும். அவ எப்படி என்று சொன்னா இவருக்கு வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இப்படி ஒரு இது இருக்கிறபடியா இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறபடியாலேயே அவர்களுடைய போராட்டம் இருக்கிறதால வந்து உலக தேசத்துல வந்து இதை பற்றி நிறைய விவாதங்களும் நிறைய பிரச்சனைகளும் ஒன்று இருக்குது. எங்களுடைய இலங்கையில வந்து உதவியின்மை கிடைக்காத நிலைமைக்கும் இந்த போராட்டங்கள் தான் ஒரு முக்கிய காரணம். இந்த அமைப்புகளையும் வந்து ஒரு பேசு பொருளா இருக்குது. இப்ப எங்களை வந்து உலக தேசம் அழித்தாலும் ஒரு பேசு பொருளா இருக்குது. அப்ப அந்த பேசு பொருள் எப்படி அமைய பெற்றது என்று சொன்னால், இப்ப இறுதிக்கட்ட போரின் போது வந்து அஹ், இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்கள் சரியான அந்த விளக்கம் என்னவென்று சொன்னால், இலங்கை இராணுவத்துடன் வந்து எங்களுடைய மக்கள் ஏன் கையளிக்கப்பட்டார்கள் என்றால், இலங்கை இராணுவத்தினர் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் வந்து கூடியிருந்த மக்கள், அதாவது எங்கள் வன்னி நிலப்பரப்பில் இறுதி கட்டமாக இலங்கை இராணுவத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள் சென்ற மக்கள், அந்த மக்களிடம் அவர்கள் ஒரு நிபந்தனையை விதித்தார்கள் ஒலிபெருக்கி மூலம். அஹ், கொச்ச தமிழில் அவர்கள் அந்த உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சகோதரர்களை, உங்களுடைய கணவர்களை இங்கே எங்களிடம் ஒப்படையுங்கள். விடுதலை புலிகளில் பயணித்தவர்கள் அல்லது விடுதலை புலிகளுக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்தவர்கள், இவர்களை எங்களிடம் நீங்கள் ஒப்படையுங்கள். நாங்கள் இவர்களுக்கு ஒரு நல்நடத்தை முகாமில் இவர்களுக்கு ஒரு நல்நடத்தை இது பண்ணிவிட்டு உங்களிடம் திருப்பி நாங்கள் கையளிக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை எங்களுடைய மக்களுக்கு இந்த இலங்கை இராணுவத்தினர் கொடுத்திருந்தார்கள். அப்ப இந்த ஒலிபெருக்கி மூலம் அந்த கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை எங்களுடைய மக்கள் மனங்களில், அப்ப நீங்க இந்த இடத்துல சரியா புரிந்து கொள்ளணும் என்றால், இதிலிருந்து சிலர் தவறி வந்தவர்கள், அதாவது போராளியாக இருந்தவர்கள் கைது செய்யப்படாமல் வெளியில் நூதனமாக வந்த போராளிகளும் இருக்கிறார்கள். இதில் இந்த இராணுவம் சொல்வதை கேட்டு இலங்கை இராணுவத்திடம் கையளித்தார்கள். இப்ப நான் கூட காயப்பட்டு அப்படியே கிடக்கின்றேன். எனக்கு ஒரு முதலுதவி நடக்கிறது. அந்த நேரங்களில் அவர்கள் ஒலிபெருக்கியை மூலம் அதை கூறி கூறி எங்களுடைய மக்கள் அவர்களிடம் கொண்டு வந்து சகோதரர்கள், பிள்ளைகள், கணவன் என்று ஒப்படைத்தார்கள். ம். அப்ப ஏன் ஒப்படைத்தார்கள் என்றால் அந்த நம்பிக்கை. இறுதி கட்டத்தில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் போராடியவர்கள் அந்த ஏக்கங்களோடும் தங்கள் பிள்ளைகள், சகோதரர்கள், கணவருக்கு எது நடந்துவிடும் என்கின்ற அச்சங்களோடும் முதல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லுகின்ற போது அப்படி ஒரு அச்சத்தின் அடிப்படையில் இந்த இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டார்கள். இவர்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் என்று. அப்ப இந்த முடிவு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை உலக தேசம் அதை வலியுறுத்த வேண்டும். புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அமைப்புகள் உலக தேசங்களுக்கு பெரும் அழுத்தங்களை கொடுத்து இவர்களுக்கு ஒரு நீதியை இந்த 13 ஆண்டுகளுக்குள் வழங்கி இருக்க வேண்டும்.
ஆனால் ஏன் வழங்கவில்லை என்பது இது எல்லோரும் அறிந்த விடயம். இந்த போர் இறுதி தருணம் முடிவுக்கு பெற்றது உலக தேசத்தால். அவர்கள் வாயடைத்து இதை தமிழர்களை ஒரு பகடக்காயாக வைத்துக் கொண்டு உலக தேசமும் இருக்கிறது, இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள், சிங்கள தேசமும் இருக்கிறது. ஆனால் இப்ப நீங்கள் ஒரு விடயத்தை பாருங்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று புதிதாக இப்படி ஒரு பிரச்சனையை மூடி மறைப்பதால், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அம்மணி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இவருக்கு இது இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டார்களா, விடுதலை புலிகளில் இருந்து காணாமலாக்கப்பட்டார்கள். விடுதலை புலிகளில் இருந்த நாங்கள் இப்ப விடுதலை புலிகள் பயிற்சி முகாம்களில் பயிற்சியை எடுத்து ஆயுதங்கள் ஒன்று போராடிய நாங்கள் விதைந்தோம் சிதைந்தோம். இந்த இரண்டு விடயங்கள் இருக்கிறது. அதே போல் இடைக்காலங்களில் நோ பயர் சோன் என்கின்ற போது ஆயுதங்களை கலட்டிவிட்டு பெற்றோர்களுடன் சகோதரர்களுடன் மனைவிகளுடன் போன கணவன்மார் இருக்கிறார்கள். அப்ப அந்த இறுதி தருணம் முடிகிறது, போராடி எந்த ஒரு இதுவும் பெறப்போறதல்ல. அந்த நேரங்களில் அவர்கள் விடுபட்டு சென்றவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து கையளிக்க பெற்றார்கள். இதைவிட வெள்ளைக்கொடிகளோடு உலக தேசத்தின் அங்கீகாரங்களோடு போன போராளிகளும் அதுக்குள் அடங்குகின்றார்கள். அப்ப இவர்களுக்கு எதுவுமே விளங்காமல் எங்கேயோ இருந்தவர்கள் இந்த மண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் தங்களை படுத்தி கொண்டு 13 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார்கள். இலங்கையில் இது ஒரு பாரதூரமான விடயமாக இதை களைந்தறிய வேண்டும் என்பதால் இவர்கள் எல்லாம் பொய்குவி கொண்டு வருகின்றார்கள். எப்படி என்றால் பிரபாகரனிடம் கையளிக்கப்பட்டது, தேசிய தலைவர் அவர்களிடம் கையளிக்கப்பட்டவர்கள் போராளிகள் அதை காணாமலாக்கப்பட்டதாகவோ ஒரு குற்றங்களை எங்கள் மேல் திணிப்பதற்காக இவர்கள் சிங்கள உளவுத்துறை மூலம் இந்திய வல்லாதிக்கம் பிடித்த அந்த மூலம் இவர்கள் மெல்லவாக எங்கள் மக்களை குழப்புவதற்காக இந்த வேலை திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய மக்களின் கேள்வி என்னவென்றால், சிங்கள இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட அவர்களே கேட்டு அவர்களே உத்தரவாதம் கொடுத்து எங்கள் மக்கள் கையளிக்கப்பட்டவர்களைத்தான் இவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களாக இவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இங்க இரண்டு கூற்றை பார்க்கணும். இதற்குள் எப்படி அடங்குகிறார்கள் என்றால், எங்களுடைய மண் 1989 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இந்த இறுதி யுத்தம் வரை காணாமலாக்கப்பட்ட மனித தமிழர்களும் இருக்கின்றார்கள். அப்ப அந்த தமிழர்கள் எப்படி காணாமலாக்கப்பட்டார்கள் என்றால், 89 ஆண்டு காலப்பகுதியில் இந்த வெள்ளவேன் கடத்தல்கள் அந்த உருவாக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் எங்களுடைய இளம் சமூகம் காணாமலாக்கப்படுவார்கள். அப்ப அவர்கள் ஏன் அந்த காலங்களில் எல்லாம் காணாமலாக்கப்பட்டார்கள் என்றால், உலக தேசம் இருக்கின்ற மாபியா, உடல்களை விற்கின்ற மாபியா. நீங்கள் அந்த காலம் பார்த்தீர்கள் என்றால், இந்த டக்ளஸ் தேவானந்தாவோடு இருந்த மட்டக்களப்பில் இருந்த பணியாற்றி அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவின் ஒரு செயல்பாட்டராக இது பண்ணிய வெள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கூட இந்த ஆக்களை கடத்தி அவர்கள் உலக தேசத்திற்கு அவர்களுடைய கண்கள் கிட்னி இதுகளை விற்பார்கள். பாகிஸ்தான்ல வந்துச்சு அண்மையில் விற்பார்கள். அப்ப இந்த ஒரு விற்பனை தான் இந்த இறுதி தருணத்தில் நடைபெற்றது. அந்த எப்படி என்று சொன்னால், இப்ப எங்களை நாங்கள் சிதைந்து கிடக்கிறோம், இவர்கள் எங்களை தூக்கி கொண்டு செல்லுகின்றார்கள் ஒரு இடத்தில். அங்கே மக்கள் ஆங்காங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அங்கே எங்களை வளைத்து வைத்திருக்கின்றார்கள். எனக்கு ஓரளவு அந்த முதலுதவி செய்கின்ற போது எனக்குள் ஒரு தோற்றம் வருகிறது, எங்களை இவர்கள் கண்களோ அல்லது எதையோ எடுத்துவர்கள் பிசினஸ் அந்த அனுப்பி விடுவார்கள், கொண்டு விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அடுத்த கட்டம் என்ன நடக்குது என்று பொறுமையாக இருப்போம் என்றதான் இருந்தோம். நாங்கள் இந்த ரத்தங்கள் எங்களிடம் இருந்து போய் நான் அப்படியே சுருங்கி விட்டேன், உடல் சுருங்கி விட்டேன். அவர்களுக்கு அது பிரயோசனப்படவில்லை. ஆனால் இந்த கையளிக்கப்பட்ட ஒரு இளம் சமூகத்தை இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த பழைய 89 ஆண்டு 90 ஆண்டு காலங்கள் போல் இவர்கள் உலக தேசங்களுக்குள் இவர்கள் அந்த உடல்களை இவர்கள் கடத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த இலங்கையில் இருக்கின்ற மாபியா, இந்த மஹிந்தா குடும்பத்தை சார்ந்தவர்கள்
இந்திய இந்திய இராணுவம் இங்கே வருகை தந்து இப்படியான செயல்களில் ஈடுபட்ட இந்த இந்திய இராணுவங்கள் இதெல்லாம் வெளி வந்துவிடும் என்பது. இப்ப இந்திய இராணுவம் வந்து குறிப்பிட்டவர்கள் பெரிய பெரும் தலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றதோ எங்களுடைய இப்படியான அப்பாவி மக்களைத்தான் அந்த காலங்களில் கடத்தி சென்று அங்கே அந்த இதனுடைய உடல்களை தமிழர்களுடைய உடல்களை எடுத்து அவர்களை உயிராக்கினார்கள். அப்ப அதைத்தான் ஒரு சில செயல்பாடுகளை வந்து மூடி மறைப்பதற்காக வந்து இப்படியான ஆடுகளை வந்து இறக்கி வச்சிருக்கிறார்கள் தமிழர் மத்தியில். இப்ப நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை, இந்த காணாமலாக்கப்பட்டவருக்கு முடிவு கிடைக்கவில்லை அல்லது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் இது உலக தேசத்தினுடைய அநியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும், இந்தியாவினுடைய அக்கிரமம் என்றுதான் சொல்ல வேண்டும் கோவிலுடைய. அப்ப இவர் எங்களுடைய மக்களை எல்லோரும் சிதைத்து விட்டு இன்று இப்படியானவர்களையும் இறக்கிவிட்டு இவர்கள் தமிழர்கள் போல் ஊடகங்களில் வந்து நான் அதை பிடுங்கி தருகின்றேன், உங்களுக்கு நான் இதை பிடுங்கி தருகின்றேன் என்பது முதல் எங்களுடைய மக்கள் இனம் காண வேண்டும். இவர்களுக்கு தகுந்த பாடங்களை கொடுத்து சரியான சிறப்படி பதில்களை எங்களுடைய மக்கள் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு வறுமை இருக்கின்றது, இந்த வறுமையின் அடிப்படையை சிலர் வைத்துக் கொண்டு இதை தாய் நகர்த்துகின்றார்கள். அதில் தான் இந்த நெருப்பு கலாவும் என்று நெருப்பு கலா என்னன்னா சிரிப்பு கலா, சிரிப்பு கலாவில் அதான். அப்ப இதற்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் தான் ஒரு அரசியல்வாதியாக எப்படி உருவெடுக்க வேண்டும் என்பதை காலங்கள் கடத்தி 13 ஆண்டுகளுக்கு இன்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் இவர்களுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் வந்து நீங்க வந்து சாதாரணமா வந்து நீங்க சாதாரணமா இட போடுறீங்களா, அவருக்கு வந்து 7 லட்சம் ஓட்டோட வந்திருக்கிற நீங்க இப்படி சாதாரணமா இட போடுறீங்களா? அதான் அவருடைய அரசியல் நகர்வு அதுதான் நான் சொல்லுவேன் என்றால் அந்த உத்தரவாதம் அவரை அழைத்து எலெக்ஷனை நிற்க வேண்டும், உனக்குரிய இத்தனை ஓட்டுகளை நாங்கள் தருவோம் என்று அந்த அப்படி அவர்கள் அரசாங்கம் அதை சொல்லுவார்கள். அந்த நேரங்களில் அவர்கள் இவர்களை கலைந்தறிந்து விடுவார்கள், கிடைக்கப் போவதல்ல. இதில் இருக்கிற முக்கியமான விடயம் என்றால் இவர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு ஒரு கும்பலாக செயல்பட்டார்கள். 2007ஆம் ஆண்டில் இவர்களுடைய ஒரு நெருங்கிய உறவினர் ஒருவர் பிரான்சில் இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால் வெளிநாட்டுக்கு ஆட்களை கடத்தி விடுவோம் என்று சொல்லி காசுகளை பிரான்சில் இருந்து கொண்டு அவர் இவரை போலேதான் ஒரு சிறிய உயரம் குறைந்தவர். அப்ப அவர் என்ன செய்யறாங்க, அவர்கள் 20 லட்சம் 25 30 லட்சம் என்று வாங்கி மலேசியாவில பிள்ளைகளை வர சொல்லி படியங்களை வர சொல்லிட்டு அந்த காசுகளை கொடுக்காமல் அப்படி அப்படியே விட்டு இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் 3 வருடம் அதுல 2011ஆம் ஆண்டு இவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதில் போராளிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்ப போராளிகள் காணி பூமியை விட்டு போனவர்கள் உடனே ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்றால் என்னை மலேசியா போலீஸில் அடைத்து விட்டார்கள், உங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், ஒரு இது பண்ண வேண்டும், போராளிகள் நிறைய பேர் வர சொல்லிவிட்டு அந்த உணவகத்தில் உணவருந்தி விட்டு இவரை அழைத்து சென்று இவர்களுடைய அந்த 10 விரல்களையும் கலக்கினார்கள். அந்த போராளிகள் இன்றும் அந்த மலேசியன் சிறைச்சாலையில் தான் இருக்கின்றார்கள். அந்த நபருக்கு, அந்த பிரான்ஸ் நபருக்கு, இவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அந்த இதை கலட்டினார்கள், விரலை கலட்டினார்கள். அது எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா ஊடகங்களிலும் அதில் வந்தது. வட்டி எடுத்தார்களோ என்னது, விரலை வட்டி எடுத்தார்களே என்றால் இந்த கையால் தானே எல்லாருடைய பணங்களை வாங்கி நீ சொகுசாக பிரான்சில் வீடு வளவு வாங்கி வாழ்கிறாய் என்று சொல்லி கலட்டினார்கள். அந்த பிரான்ஸ்ல வந்த கைகளை இந்த விரல்களை காட்டி விட்டார்கள். ஏன் காட்டினார்கள் என்றால் காசு எல்லாரும் இந்த பணம் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விடயம். இவர்களுக்கு அது இவர்கள் வெளிநாடு முறையை கொண்டு வந்து விடுகின்றோம் என்ற அடிப்படையில் இவர்கள் அதை வைத்து செய்தார்கள். அப்படி அவர்கள் இப்போது அந்த 10 விரலும் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. நீங்க சொல்லி இந்த போராளி என்று சொன்னவர்கள் வந்து 2007ஆம் ஆண்டு போனது வந்து இந்த அப்போ வந்து விடுதலை புலிகளை விட்டு விலகாமல் அந்த விடுதலை புலிகளின் காரியங்களுக்காண்டி போன போராளிகளை நீங்க சொல்றீங்களா என்ன?
இல்ல இல்ல, அதாவது கயாமோன் இயக்கத்தில் வந்து இருந்து தப்பி ஓடினாக்கள். வெளியில் வந்த போராளிகள் இருக்கிறார்கள் தானே. இப்ப ம். இயக்கத்தில் இருந்து வெளியில் வந்த போராளிகள் இருக்கிறார்கள். அந்த அவர்கள் வந்து எப்படி என்றால் இயக்கத்தில் இருந்து துண்டுகள் கொடுத்து விலத்தி சென்றவர்கள். ஓ. ஏதோ ஒரு இதுகளின் மூலம் அவர்கள் விலத்தி சென்று திருமணங்களை முடித்து அவர்கள் திரும்பி வெளிநாடு செல்லுகின்ற போது இவர்கள் வந்து வெளிநாடு அனுப்பணும். இப்ப 30 பேரை எடுத்தால் 2 பேரை கொண்டு வந்து வெளிநாடு இறக்குவது, 28 பேரினுடைய பணத்தை சுருட்டுவது. ம். இதுல இதுல எனக்கு செயல்பட்டவர்கள் இவர்களுடைய. இவ வந்து அதில் சொல்லியிருக்கிறான்னா, இவர்கிட்ட கணவரும் வந்து ஒரு விடுதலை போராளி. அவரும் வந்து பிடிக்கப்பட்டு திருப்பி திருப்பி கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அந்த காணாமற்கப்பட்ட அமைப்புகள் வந்து இவரையும் காணலே என்று சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று. இவர்கள் வந்து அது ஒரு நாடகம். இவர் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரும் ஒரு ஓவினுடைய மிகப்பெரும் கையாளு. 100 வீதம் ஒரு ஆண்டுகளும் இறக்கப்படுகின்ற போல் இவரை என்று இறக்கப்பட்டிருக்கு. இவர்கள் இப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் நடத்திய ஒரு நாடகம். இவர்கள் முற்றுமுழுதாகவே ஆழ்கடத்தல் என்கின்ற அடிப்படையில் தான் இதற்கு வழக்கு கூட இருக்கிறது இந்தியாவில். அங்கே இந்த காசுகள் அதுகளை கொடுத்து வெளியில் வரலாம் என்று சொல்லி இவர்கள் வந்து விட்டார்கள். எப்படி சொன்னார்கள் என்றால், விடுதலை புலிகளுக்கு எதிரான விடயங்களை கையாண்டால் இப்படி ஒரு விடயத்தை இது பண்ணும்போது உலக அரசியல்வாதிகள் இலங்கையில் இருக்கின்ற சிங்கள ஆதிக்கம் பிடித்தவர்கள் இதனுடைய கரப்பாடுகளாக இவர்கள் வந்து செயல்படுவதற்கு இப்போது இறங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களை தமிழர்கள் இந்த போராளிகள் தங்களோடு நீங்க பாருங்கள், அவருடைய காணொலியை குறிப்பிடுகின்றார், தான் போராளிகளோடு உரையாடினேன், போராளிகள் சாப்பிடாமல் கிடக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 13 ஆண்டுகள், இந்த 13 ஆண்டுகளிலும் எனக்கு தெரிந்த இடம் ரங்கா அவர்கள், அதாவது ஊடகத்தில் இலங்கை ஊடகத்தில் செய்யப்பட்ட ரங்கா அவர்கள் முதலாக இந்த மக்களை எங்களுடைய போராளிகளை அறிமுகப்படுத்தி உதவிகளை ஈட்டி கொடுத்த போது எங்களுடைய மக்கள் தயங்காமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் செய்து கொண்டிருந்தார்கள். அமைப்புகளாக எங்களுடைய தனி மக்கள், புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற தனி மக்கள் அப்படியே தொடர்ந்தது அந்த உதவிகள். அதே போல் மக்கள் தாங்கள் வருகின்ற போது தங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள், கண்ணுக்கு தெரியாத ஒரு விடயத்தை பார்த்தார்கள். எல்லா பக்கமும் எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்களை இவர்கள் குறை கூறுகின்றதற்காக இன்று இவர்கள் இறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆடாக நாங்கள் ஒரு கருப்பாடாக கணிப்பிட வேண்டும். ஆனால் இந்த 11,000 போராளிகளும் ஏன் இவர்கள், இப்ப நாங்கள் எங்களை எடுத்து பாருங்கள், உண்மையிலேயே ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி சிதைந்திருக்கோம் என்றால், இரவு பகல் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். அந்த கஷ்டப்பட்டு தேசிய தலைவர் அவர்களை, இதிலாவது தேசிய தலைவர் அவர்களை நாங்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் ஓடி உழைத்து குடும்பங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இருந்தோம். ஆனால் இங்கே விடுபட்ட போராளிகள், அவர்களுக்கு முயற்சிகள் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றவர்களை எங்களுடைய மக்கள் தூக்கி விட்டும், எங்களுடைய புலம்பெயர் தேசங்களுக்கு தூக்கி நிறுத்தியும் அவர்கள் வந்து என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், தாங்கள் போராளிகளை விடுபட்டிருக்கின்றோம், உதவி பெறவில்லை என்கிறார்கள். இது ஆங்காங்கே ஒரு இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எமக்கு தெரிந்தவர்கள் கூட, அதாவது ஒரு காலத்தில் இலங்கை இராணுவம் ஒரு பகுதியாகவும் எங்களுடைய அமைப்புகளும் எப்போது நாங்கள் இடங்களை விட்டு மீண்டும் நாங்கள் பெறுகின்ற போது அந்த மைன்ஸுகளை இரு பகுதியும் வைப்போம். இப்ப நாங்கள் மைன்ஸ் வைக்கும் போது எங்களுடைய மைன்ஸ் வைக்கின்ற இடங்களை நாங்கள் ஒரு வரைபடமாக இந்த வரைபடம் வைத்திருக்கோம். நாங்கள் அந்த வரைபடத்தை தூண்டி இதற்குள் நாங்கள் மைன்ஸ்களை வைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படை ஒரு தளத்தை நாங்கள் எங்களுடைய ஆவணங்களை எப்போதும் வைத்திருப்போம் எங்களுடைய இடத்தில். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் நிலங்களை தக்க வைப்பதும், நிலங்களை விட்டு செல்லுகின்ற போதும், அதை பின் நாங்கள் கைப்பற்றிய பின் அதை நாங்கள் திருப்பி இது பண்ணிவிடுவோம். இதற்குள் சிலர் சென்று இலங்கை இராணுவத்தின் வைக்கப்பட்டிருந்த அந்த மைன்ஸ் மூலம் கால்களை இழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் இருக்கிறார்கள், செல்லுகள் விழுந்து காயமடைந்தவர்கள் இருக்கிறார்கள், செல்லுகள் வெடிக்காமல் இருந்து அதை போய் இவர்கள் கிளறி வெடித்தவர்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப இப்படியானவர்கள் எல்லாம் என்ன சொல்றார்கள், தாங்கள் போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்த
கொண்டு வருகின்றார். இது ஒரு புறம் இருக்கட்டும். இதே போல் போராட்ட காலங்கள் தொடக்கத்தில் போராடியவர்கள், 90ஆம் ஆண்டு இயக்கத்தில் இணைந்து 92 விலக்கியவர்கள், அதுக்கு பிறகு அவர்கள் குடும்பங்களோடு வாழ்ந்தவர்கள், இப்படியானவர்கள் எல்லாம் தங்களை போராளிகள், நாங்கள் புலப்பிரதேசங்களில் மக்கள் விட்டோம் என்றால் தவறான உடைப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒரு கஷ்டம் பெறும் உதவி பண்ணுங்க என்றுதான் சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன், இல்ல என்னுடைய தேசிய தலைவரை நான் ஜெயிக்க பண்ண வேண்டும், இந்த ஒரு விடயத்திலாவது தேசிய தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களுடைய தேசிய தலைவர்களை கைய ஏந்தாத அளவுதான் எங்கள் எல்லோரையும் வளர்க்க. அப்ப முயற்சிகளை எடுக்காதவர்கள், ஆடம்பரங்களோடு வாழோடும் என்று நினைக்கின்றவர்கள், அப்ப இப்படியான ஒரு நிலைமைக்குள் சிக்கப்பட்டு இங்க இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகளால் சிக்கப்பட்டு அப்ப தங்களை எப்படி இந்த சமுதாயத்தில் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இப்படியான உதவிகளை ஒரு சிலரிடம் இன்னும் கூறிக்கொண்டிருக்கும். இவர்கள் அதை பிடித்துக் கொண்டு விடுதலை புலிகளுக்கு உதவி செய்யவில்லை, புலம்பெயர்ந்த முட்டான இவர்களோடு ஒரு இவர்களுக்கு இருண்டதும் தெரியாது, விடிந்ததும் தெரியாது, எங்களோட மண்ணில் என்ன நடப்பதும் தெரியாது. ஆனால் அரசியல் பேசுவதற்கும் காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய போராட்டத்தை பற்றி பேசுவதற்கும் வந்திருக்கிறார்கள். இவர்களைத்தான் நாங்கள் முற்றாக எங்களுடைய மக்கள் சரியான செருப்படி பதில்களை கொடுத்து இவர் அதுவும் ஒரு இடத்துக்கு போராளினது இல்லப்பா. உங்களுக்கு தெரியும், நாங்கள் போராளிகள் என்று சொல்லுகின்ற ஒரு சிலர் கருணாவின் பிளவுக்கு பின் இன்னும் விடுதலை புலிகளை எதிராக பார்ப்பவர்கள் இவரோடு இணைத்து கொண்டு நிற்கின்றார்கள். அதே பிள்ளையான் பொறுப்பு கூட இதற்கு பின்னால் நின்றால் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இதை நீ எப்படி பேச வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற விடயங்கள் கூட நடந்து கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படித்தான். அப்ப இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை நீங்க பொறுத்த இப்ப 2 விடயங்களை நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். வடக்கு கிழக்கு, இந்த வடக்கு கிழக்கு என்கின்ற போது கிழக்கு மாகாணத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அத்தனை பேரும் அந்த காலங்களில் ஒட்டு குழுக்களாலும் எஸ்டிஎஃபினாலும் கடத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடல்கள் ஒவ்வொரு உலக தேசங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது கண்களாக இருந்தாலும் சரி, கிட்னிகளாக இருந்தாலும் சரி, இதயமாக இருந்தாலும் சரி, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் தான் இந்த இன்டெலிஜென்ட் ரோ, இந்தியாவில் இருக்கின்ற ரோ ஒரு சில அவர்களுடைய பெரும் தலைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த காலங்களில் இருந்த இந்த ஒரு சில எங்களுடைய கைக்கூலிகளை வைத்து அங்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள் இன்று வந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற போது இவர் அதை தூக்கி மடித்து கட்டி கொண்டு வருகின்றார். அப்ப இவருக்கு அந்த காலம் என்ன நடந்தது என்பது விளங்காது. அந்த காலம் எப்படி எங்களுடைய மக்கள் காணாமலாக்கப்பட்டார்கள், இளையோர்கள், அந்த இளையோரின் சடலங்கள் எப்படி நீங்க பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஒரு சடலத்தை எப்படி பார்த்தோம் என்றால் நாங்கள் 89, 90 இந்த 91ஆம் ஆண்டு காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க என்றால் எத்தனையோ ஒட்டுக்குழுக்கள் வந்து எங்களுடைய சடலங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் இருக்காது. ஆனால் கண்ணில் சுட்டபடி இருப்பார்கள், கண்ணில் குத்துனபடி காட்டியிருப்பார்கள். அதெல்லாம் என்னவென்று சொன்னால் அந்த கண்களை எடுத்து விட்டு அந்த கண்ணில் அவர்கள் குத்துனபடி அப்படியெல்லாம் செய்திருப்பார்கள். அப்ப அந்த அடையாளத்தை காட்டாமல் அதே போல் அவர்கள் கொலை செய்து விட்டு கடலுக்குள் குளத்துக்குள் எல்லாம் போட்டு விடுவார்கள். அதை விட டயர் போட்டு எரித்து விடுவார்கள். அப்ப உடல் தானங்களை எடுத்துவிட்டு உடல் உறுப்புகளை எடுத்துவிட்டு இந்த மாபியா கும்பல், இந்த இலங்கை இராணுவத்தினுடைய எஸ்டிஎஃப் தமிழர்களுடைய ஒட்டுக்குழுக்கள் செய்த அநியாயங்களுக்கு பின் துணை போகின்ற இந்த கோமாளிகள், இந்த அம்மணி கோமாளி அவர்களை நாங்கள் தமிழர்கள் சரியாக இணைங்காண்டு கொள்ளணும். இப்ப நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று அப்படி ஒரு விதத்திலும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 89, 90, 91, 92, 93, 94, 95 என்கின்ற அடிப்படையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர், அவர்களுடைய உடல்கள் எரிக்கப்பட்டது, அவர்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டது. இந்த இதுகளை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் உலக தேசத்திடம் மிக தெளிவான வாக்குமூலத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதே போல்தான் இந்த இறுதி தருணத்தில் கூட ஒரு இளம் சமுதாயத்தை, இப்ப நாங்கள் வயதானவர்கள், ஒரு இளம் சமுதாயத்தை அவர்கள் கச்சிதமாக அவர்களுடைய உடல் உறுப்புகளை எடுத்து அவர்கள் உலக தேசம் என்னும் வித்து கோடிகள் மேல் பிறழும் இந்த இலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும்
இராணுவ தளபதிகளும் இதற்குள் உள்ளடக்கப்படுவார்கள். அப்ப இந்த விசாரணைகள் மூலம் இது வெளியில் வரும் என்பதற்காக அவர்கள் பயந்து கொண்டு இந்த கருப்பு ஆடுகளை இறக்கி விடுகின்றார்கள். இப்ப நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நீங்கள் கூட இன்று இணையதளங்களில் எத்தனையோ படங்களை பார்த்து ஆங்காங்கே போராளிகளை கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் நேராக எங்கள் கண்முன் கண்டவர்கள், நேரால் எங்கள் செவிகளால் கேட்டவர்கள், அவர்கள் என்ன உத்தரவாதத்தை கொடுத்து அவர்களிடம் சென்று நாங்கள் அந்த அவர்களுடைய சிறையில் இருந்து நிறைய அனுபவப்பட்டு நாங்கள் எங்களுக்கு அவ்வளவு சித்திரவதைகள் நடைபெற்றது. அப்ப இதெல்லாம் கழிந்துதான் எங்களினுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அம்மா அப்பா எங்களை வெளியில் எடுக்க வேண்டும் என்பதற்காக வாதாடி எடுத்தார்கள். அப்ப இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் வெளியில் வந்த நாங்களும் இன்று இருக்கின்ற சொற்பமானவர்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற முக்கியமான விடயம் இந்த அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுகின்ற போராளிகளை தவிர ஏனவர்கள் இப்ப 2 தடமாக விடுதலை புலிகள் முன்னாள் போராளிகள் விடுதலையானார்கள். ஆனால் அவர் அதையும் கொண்டு வருகின்றார். அரசியல் கைதிகளை போராடாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஏன் போராடி என்றால் இந்த அரசியல் கைதிகளுக்குள் உள்வாங்கப்பட்டவர்கள் நாங்கள் சிறையில் இருந்த நாங்கள். அப்ப அவர்கள் எல்லாம் யார் என்று ஒரு சிலரை பார்த்தீர்கள் கரோயின் வித்தவர்களும் கஞ்சா வித்தவர்களும் ஆழ்கடத்தல் செய்தவர்களையும் இவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று கன காலங்களாக ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு படங்களை செலுத்தி ஒரு சில மாபியாக்கள் இப்படி செய்து கொண்டிருந்தது. இந்த போராளிகளோடு அவர்களை வெடுத்து விட வேண்டும் என்று. அப்ப எங்களோடு நாங்கள் சிறையில் இருக்கின்ற போதுதான் புரிகிறது இவ்வளவான தமிழர்கள் எல்லாம் இவ்வளவு கேவலமான விடயங்களை செய்து இன்று சிறையில் மாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படை கூட நமக்கு அந்த சிறையில் இருந்த காலம் புரிந்தது. அப்ப இவர்களுக்கு இருந்ததும் தெரிந்தாது இந்த அம்மணி அவர்களுக்கு இன்று தான் நெருப்பாக வந்திருக்கின்றேன், பருப்பாக வந்திருக்கின்றேன் என்று எங்களுடைய மக்களுக்கு பருப்பும் எடுத்து கொடுக்க வேண்டாம், நெருப்பும் எடுத்து கொடுக்க வேண்டாம், எங்கள் மக்களை குழப்பவும் வேண்டாம், சரியான வழியில் எங்களுடைய மக்கள் இவரை இனங்காணவும். நீங்க பார்த்துக்க என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வயதான அம்மாக்கள், அதாவது நாங்கள் அம்மம்மா எண்ணுவோம் அல்லது பாட்டி எண்ணுவோம், அப்படியான குறிப்பிட்டவர்களோடு இருந்து அவர்களோடு படங்களை எடுப்பது, அவர்களோடு அந்த இணையதளத்தில் போடுவது, தன் இதுகளில் போடுவது செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு 7 லட்சம் வாக்குகளில 7 வாக்குகள் கூட இவருக்கு கிடைக்க போறது இந்த செருப்புக்கு. இது ஒரு செருப்பாக தான் நாங்கள் கணிப்பட வேண்டும். என்றால் அந்த செருப்பு அந்த ஊடகங்களில் தான் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா தாங்கள் பதிலடியாக தேசிய தலைவர் அவர்களிடம் கையளிக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும், அவ்வளவு ஒரு சிங்களத்தினுடைய கைக்கூலியாக இருக்க வேண்டும். அங்கே இந்த இறுதி தருணம் நடைபெற்ற போது நோ பயர்கோணன் என்ற இடங்களில் போய் இருந்தவர்கள் செல்லுகின்ற போது அங்கே பிரித்தெடுத்தார்கள். அதே போல்தான் இன்னொரு இடத்தில் அந்த கோமாளி குறிப்பிடுகிறது மக்களோடு மக்களாக தேசிய தலைவர் தம்பி பாலச்சந்திரனை ஊக்குவித்தார். அந்த கோமாளிக்கு அது கூட தெரியவில்லை எப்படி என்று சொன்னால் இறுதிக்கட்ட அரசியல் நடவடிக்கையின் போது தேசிய தலைவர் உலக தேசத்துக்கு கொடுத்த உத்தரவாதமும் சிங்கள தேசத்துக்கு கொடுத்த உத்தரவாதமும் தான் எங்களுடைய தம்பி பாலச்சந்திரன் என்பது இந்த கோமாளிக்கு புரியாமல் அவையும் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கோமாளிக்கு இந்த அம்மணி அவர்களுக்கு இருண்டதும் தெரியாது விடிஞ்சதும் தெரியாமல் எங்களுடைய மக்களை குழப்புவதற்காக இன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எங்களுடைய தேசங்கள் அனைத்துமே புத்தமயமாக்கப்படுகிறது. வைக்கின்றார்கள். அப்ப ரணில் உங்களுக்கு நாங்கள் குள்ள நெறி என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் மக்களுக்கு. அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதையெல்லாம் பற்றி பேசுபவர் அல்ல. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் எப்படி ஆக்கப்பட்டீர்கள்? அப்ப பிள்ளையை கையில் அளித்தார்கள், ராணுவத்திடம் கையளித்தார்கள். நாங்கள் கண்ணால் கண்டோம். எங்கட ஒன்றோட அம்மம்மா அவ ரக்கில் ஆமிக்காரன் ரக்கில் தாங்க கொண்டு விடுற மாதிரி சொல்லி ஏற்றினவங்க என்ன இதுவரையும் அவ இல்லையேன்னு இதுவரையும் அவ ஒரு இதுவும் இல்லை. இப்போ போன வருஷம் தான் அவ அந்த திவசம் செய்தது என்ன இப்படி எனக்கு தெரிஞ்ச முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கள தேசம் ஏன் இவர்களுக்கு சரியான பதில் சொல்லவில்லை என்றால் எங்கட நாட்டில் 1989ஆம் ஆண்டில் இருந்து கூட ஒரு மாபியா ஒன்று உளவாடியது. இப்ப நாங்கள் நீங்க பார்த்தீர்கள் என்றால் 87ஆம் ஆண்டு தேசிய தலைவரிடம் போன பிறகு நாங்கள் எங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு இருந்தது. அந்த காலங்களில் நமக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த இந்த பழைய நிறைய அமைப்புகள் எங்களுக்குள் இருந்தபடியால் நிறைய ஒட்டுக்குழுக்கள் இருந்தபடியால் அந்த
அவர்களுக்கு ரோட்டில் தெரியக்கூட பயம். என்றால் பிடித்துக் கொண்டு போய் கிட்னியையும் இதயத்தை கண்ணுகளை எல்லாம் களவாடி வித்துடுவார்கள் என்று. பிளட் மோகன் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இதைத்தான் செய்தார்கள். தமிழர்களுடைய துரோகிகளா, தமிழ் விடுதலை புலிகளுக்கு எதிராக எங்களுடைய மக்களினுடைய பிள்ளைகளை பிடித்து கண்ணுகளை வித்து கிட்னிகளை வித்து இதயங்களை திருடி இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். கோடீஸ்வரராக குடும்பங்களை வாழ வைத்தார்கள். அப்ப எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு இந்த சின்ன வயதில் நாங்கள் விளையாடும் போது வந்து எங்களோட அப்பா மக்கள் கவனம் கண்ணன் வந்து கண்ணை இதன்று வந்து தோண்டி எடுத்து போடுவான். இதன்றது வந்து இவையத்தான் அந்த சொல்லி அனுப்பி விட்றதுன்னு இப்போ தான் தெரியுதுன்னு. அது நாங்கள் சும்மா கதை சொல்ல வச்சு கொண்டு இருக்கிறதா அது இந்த வெங்கட அட்டுவிலயத்துக்கு அடித்தான் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோமே. அதே போல் நீங்க பாருங்க, இப்ப இறுதி தருணத்தில் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இராணுவம் செய்த ஒரு கேவலமான விடயம், உலக தேசத்தோடு சேர்ந்து செய்த ஒரு கேவலான விடயம் உங்களுக்கு தெரியும் என்ன. அப்ப இறுதி போகும்போது நாங்கள் ஆனந்தபுரத்தை ஒரு பெரும் தாக்குதலை செய்து எங்களுடைய போராளிகள் வந்து வெளியேறுகின்ற போது அதை தாக்கு பிடிக்காமல் நச்சு வாயுகளையும் எரிகுண்டுகளையும் அடித்து எல்லா போராளிகளும் நாங்கள் மயங்கி விழுந்து ஒவ்வொரு போராளிகளும் வீரச்சி அடைந்தார்கள். அப்ப அந்த கேவலமான விடயத்தை செய்த அரசாங்கம் இந்த கேவலமான விடயத்தை எப்படி செய்யாமல் இருக்கும்? எங்களுடைய மண்ணில் இன்றும் இந்த மாபியாக்கள் இருக்கிறது. இந்தியாவில் இருந்து இருக்கின்ற ரோ மூலம் இது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையை இவர்கள் மூடி மறைக்க வேண்டும். இந்த காணாமலாக்கப்பட்ட விடயம் உலக ஒரு விசாரணைக்கு என்று வந்திருந்தால் எல்லாமே வெளியில் வரும். இது வந்து ஒரு பெரும் ஒரு இலங்கையில் இருக்கின்ற அந்த காலங்களில் இருந்து இந்த இறுதி தருணம் வரை 89ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இறுதி தருணம் வரை நடந்த அத்தனை கொடுமைகளும் வெளியில் பெருகும் என்கின்ற அடிப்படையில் இவர் வந்து இன்று ஏதோ தான் இதை போராடுங்கள் அதை போராடுங்கள் எதை சொல்ல வேண்டும் என்று தெரியாத ஒரு கோமாளியாக பணத்துக்காக வந்து பீச்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் வார்த்தைகளை. இந்த நெருப்புகளான இந்த சிரிப்புகளாக வந்து சில இந்த அவன் வந்து கதைக்கிற இதில் வந்து சில லோஜிக்கான பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு குழப்புறான். அதில் வந்து என்னென்னா அந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் இந்த பிறந்தி என்று சொல்கிற ஆக்கள் வந்து இது இந்த மோசடி செய்து 4 மாடி வீடு கட்டி அப்படி வாழினமெண்டு அது அப்படிப்பட்ட தகவல் நான் முதலே கேள்விப்பட்ட விடயங்களாக இருக்குது. நாங்கள் இந்த இதோட இது பயணிக்கும் போது வந்து சில ஆக்கள் அப்படி சொல்லிச்சிருந்தோம். காணாமலாக்கப்பட்ட ஆக்களுக்காண்டி போராட்டம் சொல்லி கொண்டிருக்கிற ஆக்கள் இந்த பண மோசடியில் முன்னுரமாக ஈடுபடினமென்ற இது அந்த அவையின் ஒரு சில பிள்ளைகள் அந்த இதுகள் செய்து ஏமாத்துகிற அந்த எங்கள்கிட்ட இப்போ வந்து கூட ஏமாத்துகிற உறுப்புகள் தானே புலத்திலையும் கட்சியிலேருந்து சைக்கிள் கட்சியிலேருந்து எல்லாம் ஏமாத்துகிற உறுப்பாக தானே இருக்குது. அதுக்கும் அந்த மக்கள் உண்மையாக வந்து காணாமலாக்கப்பட்ட பேரண்ட்ஸுக்கும் ஒரு தொடர்பும் இல்லையா. ஆனால் இவன் வந்து அதை வச்சு கொண்டு ஏமாத்தினோம். அப்படி ஒரு இது தவறுகளை வச்சு வந்து அதில் பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த ஐநா எங்களை கொண்டு ஐநா வந்து எங்களுக்கு நீதியை வந்து தராதுன்றது வந்து ஒரு விளங்கின அந்த எங்களுக்கான நீதியை தராது. அந்த ஐநா வந்து எங்களுக்கான நீதியை தராதுன்றது தராது தானே எக்கோ பண்ணுதானே. கண்டிப்பா அது உண்மைதான். எங்களுக்கு வந்து உலக தேசம் மக்களை அளித்தது உலக தேசம் மக்களை. இதுல இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இந்த மர்மம் ஒன்று இருக்கிறது. இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட மர்மம் ஒன்று இருக்கிறது. அந்த மர்மம் எப்படி என்று சொன்னால் அது உலக தேசத்திடம் அந்த உறுப்புகள் கையளிக்கப்பட்டு விட்டது. இதில் முக்கியமாக பங்கு பெற்றியது ரோ பாகிஸ்தானில் இருக்கின்றவர்கள். பாகிஸ்தான் ஒரு புறம், ரோ ஒரு புறம், சைனா ஒரு புறம். அவர்களுக்கு தேவையான பெரும் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களினுடைய உறவுகளினுடைய உடல்கள் தான் அவர்களுக்கு, உறுப்புகள் தான் அவர்களை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது உலக தேசத்தில் என்பதுதான் உண்மை. அதை நாங்கள் தெளிவான ஒரு விளக்கமாக நான் அந்த சுவிட்சர்லாந்திலிருந்து வந்து நாங்கள் சிறை பிடிக்க வெளியில் வந்தவுடனே அவர்களுக்கு நாங்கள் சரியான விளக்கத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். நீங்கள் இதை தட்டி கேட்க வேண்டும். எங்களுடைய அந்த காலங்களில் இருந்து இறுதி வரை பிடிபட்டவர்கள் இவரை கொலை செய்யவில்லை. இவர்கள் எங்களுடைய மக்களுடைய உறுப்புகளை இவர்கள் வந்து கடத்தி அந்த எங்களுடைய உறவுகளை அவர்கள் உறவுகளுக்கு தெரியாதபடி அவர்கள் கொன்று விட்டார்கள் என்கின்ற ஒரு இதை நாங்கள் சொல்லி இருந்தோம். அது இவருக்கு இந்த
இந்த மண்களாக்கு மயிர்களாக்கு ஒன்றுமே புரியாதபடியால் இவர் இதை வைத்துக் கொண்டு எங்களுடைய மக்களை ஏமாற்றுகிறார்கள். எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய காணொளி மூலம் உங்களுடைய இணையதளம் மூலம் நீங்கள் கடத்த வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இவரை எந்த தமிழர்களுமே நீங்க நம்பி விடாதீர்கள். இது ஒரு மாபியா, எங்களுடைய மக்களின் சட்டங்களை உறிஞ்சி பிடித்த ஒரு ஒட்டு உண்மை. வெளிநாடு அனுப்புகின்றோம் என்று சொல்லி அவர்களை கடத்தி அவர்கள் காசுகளை வாங்கி ஒழித்தவர்கள். மீண்டும் எங்களுடைய மக்கள் திசை திருப்ப வேண்டும், இந்த ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விடயம். இவரோட போராளிகள் இணைய போகிறார்கள், வரப்போகிறார்கள், கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று புடுங்கி இருந்தால் அந்த புடுங்கல்கள் எப்படி என்றால் அது பிள்ளையாரினுடைய ஆக்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் தான் விடுதலை புலிகளை எப்போதும் நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களாகத்தான் இருப்பார்கள். நாங்கள் இவரை எவருமே நம்ப வேண்டாம் என்பதைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம். இது ஒரு பெரும் ஒரு அநீதியை செய்வதற்கு தமிழர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இதை அந்த அம்மம்மாக்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு பிள்ளைகள், எங்களுடைய நண்பர்கள் அதற்குரிய சரியான விளக்கம் கையளிக்கப்பட்டவர்கள், இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை இன்னும் பெற்றோரிடம் கையளிக்கவில்லை. உறவுகளிடம் இலங்கை அரசாங்கமோ இலங்கை இராணுவமோ இன்னும் அந்த திரும்பி வாங்கியவர்களை கையளிக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயத்தை இந்த பரப்பு கலாவும் புரிந்து கொள்ள வேண்டும், நெருப்பு கலாவும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த கோத்தபாய ராஜபக்ச ஐநால உங்களோட எக்கோ பண்ணுது என்ன அந்த இது நெருப்பு கலா இதன்ற விடயங்க ராஜபக்சவை ஐநாவில் சொல்லியிருந்தார். காணாமலாக்கப்பட்டவர்களை தாங்கள் கொண்டு போட்ட இது உயிரோடு இல்லையாண்டு கொண்டு போட்டேன்னு சொல்லி உயிரோடு இல்லையாண்டு அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த ஐநாவில் போய். அன்றைக்கு அது ஒரு பதிவான ஒரு விடயமா இருக்குது. அவர்கள் கொலை செய்யல, அவர்கள் பிசினஸுக்கு பயன்படுத்துறாங்க. அவர்கள் வைத்துட்டு அவருக்கு சொன்னால் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, நீதிமன்றத்தில் நான் இதை விதித்திருந்தேன் சொன்னால் சாப்பாடு தந்தார். அந்த சாப்பாட்டுக்குள் வெள்ளம் செய்வார். அப்ப என்ன நீதிமன்றத்தை அழைத்து சென்றார்கள். அவரிடம் கேட்கல என்ன சாப்பாட்டு மாத்திரைகளை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நீங்கள் அது சரியான சொல்லி பண்ணினேன். அப்படி நான் முதல் என்னுடைய கேசுகளை கையளித்த பின் நான் நீதிமன்றத்தில் வைத்த முதல் இலங்கை என்னை கொலை செய்தார்கள். சாப்பாட்டுக்குள் மாத்திரைகளை போட்டு தருகின்றார்கள். இதைத்தான் நான் முன்னுக்கு வைத்திருந்தேன். என்னை பாராடிய என்னுடைய பெற்றோரும் அந்த கேசை சுத்தமாக பிடித்தார்கள். அப்படித்தான் இவர்கள் கொண்டு விடுவார்கள் என்கின்ற அடிப்படையில். அப்ப அது நாங்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த சாப்பாடு நாங்கள் மாத்திரைகள் மூலம் சாப்பாடுகளை தந்து நாங்கள் மயங்குகின்ற நேரங்களில் எங்களுடைய உடல்களுக்குள் இருக்கிற உப்புகளை எடுத்து அவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி எங்களுடைய நாங்கள் நெச்சு கொண்டிருந்தாங்க இந்த காணாமலாக்கப்பட்டவர் வன்மத்தால் கொலை செய்துட்டாங்களாண்டு. ஆனால் இவங்க ஒன்றும் கொடூரமாக இருந்து அதுக்குள்ளேயே பிஸ்னஸ் பார்த்துருக்குறாங்கன்னு என்ன ஆக்களை இதான்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்போதும் எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளம் சமுதாயத்தை திருடி உலக தேசத்திற்கு இந்த விற்பனை செய்வது, அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு ஒரு விருது ஓங்கல் என்பது போல் எங்களுடைய உடல்களை அவர்கள் அந்த உறுப்புகளை அவர்கள் விருப்பங்கள் செய்வதுதான் இந்த இப்படியான ஒரு நகர்ந்து கொண்டு அந்த காலம். அப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்வோம் என்றால், எங்களுடைய பொட்டமானவர்கள் ஒரு 300க்கும் மேற்பட்ட ஒரு சிறப்பு போராளிகள் இருந்தார்கள். அவர்கள் முகங்களாகியானவர்கள். அவர்கள் ஒரு குடியிருப்பில் தாக்குதல் கரும்புலில் தாக்குதல் மூலமே அவர்கள் செய்த
செய்வார்கள். ஒரு சில விடயங்கள் வந்து நேரடியாக சென்று நேரடியாக தண்டனை கொடுப்பார்கள், சுட்டுச் செல்வார்கள். இப்படி முட்டுக்குழுக்களில் நிறைய பேர் நடைபெற்றிருக்கிறது. ம். அப்படி இப்படி நிறைய வரலாறு இது குறைக்கப்பட்டது. ம். நாங்கள் உங்களோட சிக்கல்னா உங்களோட சிக்கல் வந்து போய் 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 வருது. நேரம் இது. அதனால் வெளிப்படுத்துகிறோம். எமக்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. இது நேரம். ம். அதாவது வெளிப்படுத்த வேண்டிய உண்மை தன்மையை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு தமிழர்கள் கவனமாக பயணித்து இலங்கை அரசாங்கம் யாரு, இலங்கை மாணவன் யாரு, அல்லது இந்த இந்திய உறவு யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நாட்டுக்குள் இருக்கின்ற பிரச்சனைக்குள் தரப்பாடுகளை உயர்த்தி விடுகின்ற இந்த இந்தியா இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயங்களில் நீங்கள் புரிந்து கொள்ளும். ம். இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய இறுதிப் போரில் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அப்படி என்று விடாமல் இப்படியானவர்களை உயர்த்தி பார்க்க வேண்டும், அதை திசை திருத்த வேண்டும் என்றால் உண்மையான நோக்கம் இல்லை. ம். அந்த இறுதி தருணத்தில் கையளிக்கப்பட்டவர்களின் உடல் உறுப்புகள் உலக தேசம் எல்லாமே பரவி கிடக்கும். ம். அதான் இதுல வந்து கவலையான இது கைச்சாத்து. ஒரு போர் நடந்து முடிகின்ற போது, ஒரு இனத்தை அழித்து நடக்கின்ற போது, இது உலக போரில் இது நடைபெற்றது. இது வந்து பயங்கரவாதத்திலும் பயங்கரவாதம். இது செய்தது வந்து இது வந்து இது மக்களுக்கு எங்கட மக்களுக்கே இது தெரியாதபடி எங்க என்ன வடிவ தெரியாதபடி எங்க இப்படியும் செய்திருக்காங்க. இது வந்து தங்களோட பெற்றோர் வந்து இறந்துட்டார்கள் அல்ல பிள்ளைகள் இறந்துட்டார் நினைச்சு கொண்டு இருக்கிறது, நினைச்சு கொண்டு இருப்பினம் பெரிய பெரிய பெருமான பெற்றோர். ஆனால் அந்த அவங்க வந்து கொண்டது மட்டுமில்லை, உறுப்புகள் எல்லாத்தையும் களவெடுத்து அதுலேயும் பிஸ்னஸ் செய்திருக்கிறாங்க, பிஸ்னஸுக்காண்டியே கொலை செய்திருக்கிறாங்களேன்ற இதுகள் வந்து எவ்வளவு அயோக்கியத்தனமான விடயங்கள். இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை இந்த 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 தருணத்தில் நாங்கள் விடயத்தையும் வந்து தெளிவுபடுத்தினால் முன்னாள் போராளிகளுக்கு நீங்கள் போராளிகள் உழைத்து வாழ விளைக்கிடுங்கள். எங்களுடைய மக்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்த மக்களை அவமானப்படுத்தினார்கள். எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருந்த மக்கள் எவ்வளவோ செய்ய வேண்டும் அவ்வளவு செய்திருக்கின்றார்கள் இந்த மண்ணுக்காக. ஏன்னா நான் வெளியில் வந்தவுடன் ரங்காவர்களோடு சேர்ந்து சில வேலைகளுக்கு அது எனக்கு இந்த பாசப்படுத்த இல்லாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருப்பதற்குரிய காரணம் அதுதான். சில விடயங்களை அவர்கள் சேர்ந்து எங்களுடைய புலம்பெயர் தேச மக்கள் அவர்களுக்கு உதவிய காரணங்களால் இந்த சில வேலை திட்டங்களால் தான் எனக்கு முன்பு அவர்கள் ஒரு இதை செய்ய இயலாத அளவு இன்னும் அதை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, அது கடந்து போடும். ஆனால் எங்களுடைய புலம்பெயர் தேசங்களை இருக்கின்ற மக்களை இப்படியானவர்கள் வந்து அவர்கள் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று தீர்த்துவது அது ஒரு கேவலமான விடயம். இன்னொருவரின் உதவியை எதிர்பார்த்து வாழ்வதே ஒரு கேவலம். அதைவிட ஒரு போராளியான சொல்றவன் எப்படி வாழ வேண்டும் என்பது அது எல்லோருக்கும் ஊட்டப்பட்டிருக்கின்ற விடயம். தயவு செய்து நாங்கள் ஒரு விடயத்தை முடிந்த அளவு இரவு பகலாக போராடுங்கள், வாழ முடியும், ஜெயிக்க முடியும். தேசிய தலைவரை நல்ல வடிவாக அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் நிறுத்த முடியும். அதை புரிந்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் எடுத்தவுடனே புலம்பெயர் தேசத்திற்கு அமைப்புகளை குற்றம் செல்வதற்கு அனுமதி இருக்கிறது. என்றால் என்னுடைய தமிழ் விடுதலைகளுடைய அமைப்புகள் வந்து புலம்பெயர் இருந்தவர்கள் அது கட்டுமானங்களோடு இருந்து அவர்களை குறி சொல்ல இருக்கிறதை தவிர புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்களை குறை செல்வதற்கு இந்த குடுங்கி அம்மணியானவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த தருணத்தில் வந்து பதிவிட விரும்புகிறோம். ஓகே, நாங்கள் ஒரு நீண்ட ஆண்டோனியாக இதன்றிருக்கு வக்கான இதுவும் வந்திருக்கு. இனி வேண்டா இது நாடம் வந்து எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்ப்போம். இப்போவே நாங்கள் முனையிலேயே நாங்கள் இப்போ உடைச்சிருக்கிறோம். ஆனால் தயாமோனை எப்படி நாங்கள் முனையில் உடைச்சி இப்போ தயாமோன ஒரு கேலி பொருளாக மாறி இருக்குதோ அதே மாதிரி வேண்ட இதை வந்து இப்போ உடைச்சிருக்கிறோம். பார்ப்போம். இவர்களை நாங்கள் தலையெடுக்க கூடாது. இது வந்து தமிழர்களுக்கு வந்து மிக பெரும் ஒரு ஒற்றுமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒற்றுமை என்பதுதான் உண்மை. படங்களுக்காக எதுவரும் ஆசைப்படாமல் இப்படியானவர்களோடு முடியாது. வந்து படங்களாக அடிப்பார்கள் என்றால் அவரோடு இணைந்து நிற்கின்ற எல்லோரும் பணங்களோடு வாழ்பவர்கள். அந்த பணம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது மக்களினுடைய உடல் உறுப்புகளை விற்று அவர்கள் கோடிக்கணக்கில் திரண்டு இன்று வாழுகின்றார்கள். அவர்களால் அள்ளிக்கொள்ள முடியும், அவர்கள் கொடுக்கின்றார்கள். மிக கவனமாக
கையாளுங்கள், வாழுங்கள் அல்லது செயல்படுங்கள். இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டத்தை எப்படி கொண்டு போக வேண்டும்? இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல, அது கையளிக்கப்பட்டவர்களுடைய போராட்டம். அது சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்திலே முதல் தொடக்க காலங்களில் நான் அதற்கு பயணித்து அந்த அந்த காலங்களில் நான் முதல் சொல்லுகின்ற போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பதை கொண்டு வரவில்லை, கையளிக்கப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதனுடைய மோசங்களில் நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் அது போக போக இதற்குரிய அரசியல்வாதிகள் போராட்டத்தில் நாங்கள் ஒதுங்கிவிட்டோம். அதில் மக்களாக அந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஊக்குவித்து முடிந்த உதவிகளை செய்து அவர்கள் அந்த பணியை ஈடுபடுத்தினார். இங்கே அது குழப்பப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது கையளிக்கப்பட்டவர்கள், இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு முடிவு சொல்லப்படுகின்ற வாக்கியங்களோடு தான் நாங்கள் முதல் ஆரம்பிக்கின்றது. இந்த தெருவை நாங்கள் முதல் ஆர்ப்பாட்டங்களையே ஒருங்கிணைப்பு செய்து இந்த ஓட்டுநர்களாக கட்டிக் கொடுத்தீங்க. அது மாறப்பட்டது, காணாமல் ஆக்கப்பட்டது. அது அவர்களின் இல்லை, இலங்கையினுடைய இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய செயல்பாட்டுக்கு போன ஒரு சில அரசியல்வாதிகள் அதை மாற்றிவிட்டார்கள், அந்த துணிகளை மாற்றிவிட்டார்கள். நான் 2-3 தடவை சிலரோடு உரையாடினேன். ஏன் நீங்கள் இந்த தலைப்பை எடுத்தீர்கள், ஏன் நாங்கள் வைத்த தலைப்பை நீங்கள் எடுக்கவில்லை என்று. அது காணாமலாக்கப்பட்டவர்கள் அது ஊடகங்களில் இருந்து அதை பற்றித்தான் அந்த வசனங்களை பேசுகிறார்கள். இல்லை, முதலில் நாங்கள் கையளிக்கப்பட்டவர்கள், இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கூறுங்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு 89ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டில் இருந்து 83ல் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கூறுங்கள் என்ற அடிப்படையில் தான் இங்கே அந்த போராட்டம் நடைபெற்றது. உலக தேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்தையும் முன்வைக்கப்பட்டார்கள் பெற்றோர்கள். ஆனால் இன்று அதெல்லாம் மாறுபட்டு எல்லாம் குழம்பி கிடைத்தது. நாங்கள் இதை சரியாக மீண்டும் சொல்லுகின்றோம். கையளிக்கப்பட்டவர்கள், இலங்கை இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கூறும். அதே போல் 83ஆம் ஆண்டு காலங்களில் இருந்து இறுதி வரை 2001ஆம் ஆண்டு காலம் வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் பதில் கூறுங்கள் என்பதைத்தான் நாங்கள் சொல்லி இறுதிக்கட்ட முள்ளிவாய்க்காலில் கையளிக்கப்பட்டவர்கள். அது இந்த அம்மணி அவர்களுக்கு புரியவில்லை என்றால் பணத்துக்காக ஓடிக்கொண்டு வருபவர்களும் அரசியல் பதவிக்காக ஓடிக்கொண்டு வருபவர்களுக்கும் எதுவும் புரிய போவதில்லை. ஓகேண்ணா, இது ஒரு 2 வழி கொஞ்சம் சிக்னலும் வந்து கொஞ்சம் இடைஞ்சூற சிக்னலும் கொஞ்சம் சில இடங்கள் வழியாக கேட்கல. என்னாலும் மக்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குமென்னு நம்புகிறேன். அப்படி நீங்க